நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தமிழ் மொழி தகுதி தேர்வு. இது பார்த்திங்கன்னா 13வது தேர்வு. மொத்தம் 25 வினாக்கள் இருக்குது. எவ்வளோ கட்டாங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். முதல் வினா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரங்கராஜன் சுஜாதாவின் இயற்பெயர், அரங்கசாமி என்கிற எத்திரசாலு வாணிதாசனின் இயற்பெயர், ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர். அடுத்த வினா, கீழ்கண்ட நூல்களில் கூடலூர் கிழார் இயற்றிய நூல் எது? கீழ்கண்ட நூல்களில் கூடலூர் கிழார் இயற்றிய நூல் எது? ஆன்சர் முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் இயற்றியது, ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் இயற்றியது, இன்ன நாட்பது கபிலர் இயற்றிய நூல். அடுத்த வினா, கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் பகை. கேண்மை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா நட்புன்னு வரும். நட்பு என்பதன் எதிர்ச்சொல் பகை. அடுத்த வினா, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 15 கீழ்கணக்கு நூல்களில் ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 100 பாடல்கள். 104 பார்த்திங்கன்னா நான்மணி கடிகைக்கு வரும், 81 ஏலாதிக்கு வரும், 400 நாலடியாருக்கு வரும். ஸோ ஆசாரக்கோவை 100 பாடல்கள். அடுத்த வினா, 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? ஆன்சர் நாலடியார். நாலடியார் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். பெருமுத்தரையர் பற்றி கூறும் நூல் கேட்டாலும் நாலடியார். ஸோ எக்ஸாமில் கேட்டாங்க, பெருமுத்தரை பற்றி கூறும் நூல் நாலடியார். துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்டது நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் கேட்டாலும் நாலடியார். அடுத்த வினா, பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எது? பாலை நிலத்திற்குரிய பறவைகள். ஆன்சர் ஆப்ஷன் சி, புறா மற்றும் பருந்து பாலை நிலத்திற்குரியது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், கிளி மயில் குறிஞ்சி நிலத்திற்குரியது, நாரை எண்ணம் மருது நிலத்திற்குரியது, கடற்காகம் நெய்தல் நிலம். அடுத்த வினா, பொறுத்துக, சொல்லும் பொருளும் பொறுத்துக. மதலை என்பதன் பொருள் தூண் வரும், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், சென்னி உச்சி. அடுத்த வினா, யாரையோ நீ மடக்கொடி இஃது யாருடைய கூற்று? யாரையோ நீ மடக்கொடி இஃது யாருடைய கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாண்டிய மன்னனின் கூற்று. ஸோ எக்ஸாமில் பற்றி பாண்டியன் பற்றி 3 சென்டென்ஸ் கேட்பாங்க. கல்வனை கோரல் கடுங்கோல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாண்டிய மன்னன். யானோ அரசன் யானை கல்வன். ஸோ இந்த தொடர் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னனை குறிக்கும். பாண்டிய மன்னன் தான் குறிப்பிட்டிருப்பார். அதே மாதிரி யாரையோ நீ மடக்கொடி பாண்டிய மன்னன். அடுத்த வினா, பாதுகாத்தல் என்பது என்ன? பாதுகாத்தல் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பாதுகாத்தல். இது பார்த்திங்கன்னா கலித்தொகையில் வர தொடர். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். பண்பு என்பது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு என்பது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அன்பு. அடுத்த வினா பாருங்கள், மதுரை காஞ்சியில் எவ்வளவு வானளவு உயரமுடையதாக குறிப்பிடப்படுவது எது? மதுரை காஞ்சியில் வானளவு உயரமுடையதாக குறிப்பிடப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் டி, மதில். மதுரை காஞ்சியில் வானளவு உயரமுடையதாக குறிப்பிடப்படுவது மதில். அதே பார்த்திங்கன்னா மாளிகை கேட்டாங்கன்னா மலை போல் உயர்ந்து நிற்பது. ஸோ மேகங்கள் உலாவும் மலை போல் உயர்ந்து நிற்பது மாளிகை. அதே வாயில் பார்த்திங்கன்னா வையை ஆற்றை போல் மக்கள் வாயில் வழி செல்கிற குறிப்பிட்டிருப்பாங்க. நாலங்காடி கேட்டாங்கன்னா அதாவது ஓவியம் போல் காட்சி அளிப்பது. மதுரை காஞ்சியில் ஓவியம் போல் காட்சி அளிப்பதுன்னு கேட்டாங்கன்னா நாலங்காடி அல்லங்காடி. ஸோ நமக்கு மதில் பார்த்திங்கன்னா வானளவு உயரமுடையது. அடுத்த வினா, மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் யார்? மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர். ஆன்சர் தேவநாய பாவனார் மொழி ஞாயிறு. அதே தாராபாரதி பார்த்திங்கன்னா கவி ஞாயிறு, முத்துசாமி பார்த்திங்கன்னா கலை ஞாயிறு, வாணிதாசன் பார்த்திங்கன்னா கவிஞரேறு. அடுத்த வினா, புலவர் ஆற்றுப்படை என சிறப்பிக்கப்படும் நூல் எது? புலவர் ஆற்றுப்படை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருமுருகாற்றுப்படை புலவர் ஆற்றுப்படை. ஆப்ஷன் பி பாருங்கள், பெரும்பாலாற்றுப்படை சமுதாய பாட்டு. மலைப்படுகடாம் 10th புக்கில் இருக்குது. கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. ஸோ சிறப்பு பெயர்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வினா, கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன? எக்ஸாம் ரிப்பீட்டாக கேட்குற வினா, கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர். ஆன்சர் சொல்லின் செல்வன். ஆப்ஷன் ஏ பாருங்கள், சொல்லின் செல்வர் கேட்டாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. சிலம்பு செல்வர் மாப்போசி. பன்னவன் கம்பராமாயணத்தில் சிறப்பாக கம்பர் குறிப்பிட்டிருப்பார். லக்குவனை பற்றி குறிப்பிட்டிருப்பார் லட்சுமணன். அடுத்த வினா, பொறுத்துக, சொல்லும் பொருளும்.
புரிசை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மதிலை குறிக்கும். அணங்கு வந்து தெய்வம், சீல்காட்டு நேரருக்கு தென்றல், புழை வந்து சாளரம். அடுத்த வினா, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். ஆன்சர் 9. அதே மாதிரி திருக்குறள் இடம்பெறும் மலர் கேட்டாங்கன்னா அனிச்சம் குவளை, பழம் கேட்டால் நெருஞ்சி, விதை கேட்டால் குன்றிமணி, மரம் பனை மூங்கில். ஸோ இடம்பெறாத ஒரே எண் 9. அடுத்த வினா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கர்மமும் தலை காக்கும் என்றவர் யார்? ஆன்சர் அயோத்திதாசர். அடுத்த வினா, கூத்தராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? கூத்தராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். 10th நியூ புக்கில் இருக்க ஆன்சர் நன்னன். இதே செவ்வேல் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன், பாண்டி நெடுஞ்செழியன் மதுரை காஞ்சி, கரிகாலன் பட்டினப்பாலை. அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறி சிலப்பதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் பி. 30 காண்டங்களை கொண்டதுன்னு இருக்குது. 30 காதைகள் தான் வரும், காண்டம் வராது. 30 காதைகளை கொண்டது சிலப்பதிகாரம். உரையிட்ட பாட்டு செயல் என அழைக்கப்படுகிற சிலப்பதிகாரம். கண்ணகி சிலம்பின் வரலாற்றை முதன்மையாக கொண்டது சிலப்பதிகாரம். அடுத்த வினா, காலுக்கு அழகு பிறரிடம் டேஸ். காலுக்கு அழகு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. இறந்து செல்லாமை காலுக்கு அழகு. இது பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலத்தில் வர தொடர்கள். கண்ணுக்கு அழகு கேட்டாங்கன்னா இரக்கம் கொள்ளல், ஆராய்ச்சிக்கு அழகு கேட்போர் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு குடிமக்களை காப்பவன் என்று பிறர் புகழ்தல். ஸோ காலுக்கு அழகு இறந்து செல்லாமை. அடுத்த வினா, கம்பராமாயணத்தில் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் என குறிப்பிடப்படுபவர் யார்? கம்பராமாயணத்தில் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் என குறிப்பிடப்படுபவர். ஆன்சர் குகன். ஸோ கம்பராமாயணத்தில் குகனை பற்றி நிறைய வினாக்கள் கேட்பாங்க. இதுவரைக்கும் கேட்ட வினாக்கள் பார்ப்போம். 1000 நம்பிக்கை நாயகன், அதாவது 1000 நம்பிக்கை நாயகன் கேட்டாலும் குகன் தான் வருவார். காயும் வில்லினன் என தொடர் யாரை குறிக்குன்னு கேட்டாலும் காயும் வில்லினன் கல்திரள் தோழினன். ஸோ தொடர் பார்த்தீங்கன்னா குகனை தான் குறிக்கும். இவை தூய கங்கை துறையிடும் தொன்மையான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குகன். அடுத்த வினா, பிரபந்தம் என்பது எந்த இலக்கியத்தின் வேறு பெயர்? பிரபந்தம் என்பது எந்த இலக்கியத்தின் வேறு பெயர்? ஆன்சர் சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியத்தின் வேறு பெயர் பிரபந்தம். அடுத்த வினா, திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. பரிமேல் அழகர் உரை சிறந்த உரை. அதே போல் தான் திருக்குறளுக்கு முதலில் உரை கண்டவர் மணக்குடவர். ஆப்ஷன் ஏ. திருக்குறளுக்கு முதலில் உரை கண்டவர். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள். திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசம். 1812 முதலில் பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசம். அதுவே ராமானுஜ கவிராயர் கேட்டாங்கன்னா பரிமேல் அழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். அடுத்த வினா, திரிகுடராசப்பர் கவிராயர் பிறந்த ஊர் எது? திரிகுடராசப்பர் கவிராயர் பிறந்த ஊர். ஆன்சர் ஆப்ஷன் பி. மேலக்கரம். திரிகுடராசப்பர் கவிராயர் பிறந்தது மேலக்கரம். இது தீபகுடி பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர், சென்னிக்குளம் அண்ணாமலையார் பிறந்த ஊர், திருமங்கை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிறந்த ஊர். அடுத்த வினா, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை. ஸோ அவுகாரம் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது தனித்து வரும்போது 2 மாத்திரை. அடுத்த கடைசி வினா, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையம் திறந்தாரை எண்ணி கொண்டற்று இக்குறளில் இடம்பெறும் மோனை வகை என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை. ஸோ முதல் அடியில் பார்த்தீங்கன்னா முதல் சீர் 3ஆம் சீர் முதல் எழுத்து ஒன்றே வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை.